வந்தே மாதரம் தடை போட முடியாது. உலகில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாத வேகத்தில் இந்தியா வளர்ந்து வருகிறது. பெங்களூரு விழாவில் அமெரிக்காவுக்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்த பிரதமர் மோடி, 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ஆமாம், அவர் ஆட்சிக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் ஆச்சு. ஊழல்வாதிகள்லாம் சிறையில் இருக்காங்க. எல்லா ஊழல்வாதிகளும் சிறையில் இருக்காங்க. கொலை பண்ணவங்கெல்லாம் தூக்கில் தொங்கிட்டாங்க. தொங்கிட்டாங்க. இப்போ ஊழலே கிடையாது. கருப்பு பணத்தை கொண்டு வந்துட்டாரு. வராக்கடனை வசூல் பண்ணிட்டாரு. வருமான வரி பாக்கியை வாங்கிட்டாரு. நீதிமன்றத்தில் எந்த வழக்கு எந்த தண்டனையும் தடையில் கிடையாது. எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. இந்தியா பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே போய் நிலவில் போய் முட்டினோம். ஒரு இந்தியாவில் வீடுகள் இல்லாத ஏழையே கிடையாது. எல்லாம் எங்கள் சாதனை. எல்லாம் எங்கள் சாதனை. அமெரிக்கா எங்களை ஒன்றும் தட்ட முடியாது, மட்ட முடியாது. எல்லாம் எங்கள் சாதனை. ஆகவே வரும் தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் பப்புவை பிரதமராக்குவது என் ஒரே நோக்கம். பப்புவை பிரதமராக்குவது என் ஒரே நோக்கம். பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம். கோமாளி மோடி ஒன்றும் பிடுங்கலை. நீ ஒன்றும் இது வரைக்கும் பிடுங்கலை. சும்மா அந்த வாஜ்பாய் சொல்லிட்டு இருந்தார் 2004 இந்தியா ஒளிருதுன்னு வச்சு ஒரு ஆப் வச்சுட்டு சோனியா ஓடி இருந்தா பிரதமர் ஆகிறதுக்கு. நல்ல வேலை சுப்பிரமணிய சாமி ஒரு நல்ல காரியம் பண்ணான். அப்துல் கலாமை பார்த்து வேணாங்க, அந்த அம்மா தான் டெஸ்பாச் பண்ணது, அவளை போய் பிரதமர் ஆக்கிட்டாருங்கன்னு சொன்னதுனால அப்துல் கலாம் நிறுத்திட்டாரு. இல்லைன்னா அவள் ஆர்டர் இப்போ அசிங்கமாக இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் சோனியாவின் அடிமை மிஸ்டர் மோடி, நீங்கள் வந்து சோனியாவின் அடிமை அடிச்சு சொல்கிறேன். ஜெயஹிந்த்.